அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவக்காய் கிரேவி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ரவுண்ட் பீஸாக கோவக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்னதாக தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் அதிகமாக சேர்க்க வேணாம், கோவக்காயில் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். சைட் பை பார்த்தீங்கன்னா 5-6 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக காய் வெந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா கடுகு உளுந்தம் பருப்புலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கொரப்பாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கோவக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கிடைக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான கமகமன் வாசத்தோட சூப்பரான கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.